இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, இது வந்து ஆபத்துன்னு சொன்ன பல பேர், விசா கார்டு, பேபால், ஜேபி மார்கன் அவங்க கூட வந்து ஒரு காலத்துல வந்து பிட்காயின் ஜீரோ ஆயிடும் அப்படின்னு சொன்னவங்க தான். பட் இப்போ அவங்க எல்லாம் எப்படி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, உங்களுடைய போர்ட்போலியோல கிரிப்டோ கரன்சி கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்க, ஒரு 10% 20% ஹோல்டு பண்ணுங்கன்னு சொல்ற அளவுக்கு மாறிட்டாங்க. இதே இந்தியாவில் நீங்க ஃபியூச்சர்ல வந்து பார்க்கலாம், இந்திய மார்க்கெட்ல பிட்காயின் வந்து ETF உள்ள வர்றதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ரிசர்வ் பேங்க் எப்பவோ இதுக்கான கிரீன் சிக்னல்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அதனால 2023ல ஒரிசா கொடுத்தது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டே எப்பவோ வந்து கொடுத்துட்டாங்க. இது நாட் ஒன்லி ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் எல்லாம் கிடையாது, ஆல் ஓவர் இந்தியாவுக்கு கிரிப்டோ பரிவர்த்தனைகள் பேங்க் மூலியமா நீங்க டிரான்சாக்ஷன் பண்றது சட்ட விரோதமானது அல்ல, 100% லீகலானது. மார்ச் 2023ல இருந்து கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டாவே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த எக்ஸ்சேஞ்சா இருந்தாலும் KYC இல்லாமல் அவங்க கிரிப்டோ பரிவர்த்தனை. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா TMT கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். திடீரென உச்சத்தில் இருக்கும் கிரிப்டோ கரன்சி என்ன காரணம் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக கிரிப்டோ மாஸ்டர் மிஸ்டர் சிவகுமார் அவர்களை நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு பக்கம் கிரிப்டோ கரன்சியோட முதலீடுகளை அதிகரிக்கணும், அதை இன்னும் கொஞ்சம் முறைப்படுத்தணும் அப்படின்னு கோரிக்கைகள்லாம் வைக்கிறப்போ கிரிப்டோ கரன்சியோட மார்க்கெட் நல்லா ஏறுறதை நம்மளால பார்க்க முடியுது. அட் த சேம் டைம் இது ஆபத்தானது, இதில் முறைகேடுகள் நிறைய நடக்குது, இதனால பிரச்சனைகள் அதிகமாகுது, அதனால இதை தடை பண்ணணும் அப்படின்னு கோரிக்கைகள் அதிகமாக வைக்கிற டைமில் மார்க்கெட் இறங்குறதையும் நம்மளால பார்க்க முடியுது. இந்த ரெண்டு காரணங்களை தவிர்த்து இப்போ ரீசெண்டாக கிரிப்டோ கரன்சியோட மார்க்கெட் ரொம்ப ஹையில் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்குறப்போ ட்ரம்ப்போட கொலை முயற்சி அப்படின்னு ஒரு பதில் வருது. ட்ரம்ப்போட கொலை முயற்சிக்கும் கிரிப்டோ கரன்சியில் அதுலேயும் பர்டிகுலராக பிட்காயின் வளர்ந்ததுக்கு உண்டான, பிட்காயினோட ரேட் ஏறினதுக்கு உண்டான காரணம். ஆக்சுவலாக வந்து ட்ரம்ப் வந்து கிரிப்டோ கரன்சிக்கு ஆதரவானவர். ட்ரம்ப் இருக்கிறப்போ கிரிப்டோ கரன்சிக்கான வளர்ச்சிக்கு அங்கே ரெகுலேஷனுக்கு எல்லாமே வந்து சப்போர்ட்டாக இருந்ததுனால ட்ரம்ப் வந்து இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்தாருன்னு சொன்னால் நிச்சயமாக இது வந்து கிரிப்டோவுடைய வளர்ச்சி இன்னும் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து யூஎஸில் வந்து பிட்காயினுடைய ETF வந்து கொண்டு வந்தாங்க. அதே போல் எத்திரியம் ஒவ்வொரு காயினாக கொண்டு வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது, அவர் சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த ஒரு வளர்ச்சி வந்து டெம்பரவரியாக வந்து வந்திருக்கு. ஸோ ட்ரம்ப்பு வந்து இங்கே எலெக்ஷனில் ஜெயிச்சார்னா நிச்சயமாக இதனுடைய சப்போர்ட் வந்து அதிகமாக இருக்கும். கிரிப்டோ கரன்சி வளர்ச்சி இதை விட உச்சத்துக்கு போகும் அப்படின்றது கிரிப்டோவுடைய இன்வெஸ்டர்கள் மத்தியில் ஒரு பரவலான பேச்சாக இருக்குது. தட்ஸ் வை வந்து இது வந்து வளர்ந்ததுக்கு காரணம். ஓகே, ட்ரம்ப் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, அவர் தேர்தலில் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா நமக்கு கிரிப்டோ கரன்சியில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறதுனால இன்வெஸ்டர்ஸ் அதிகமாக இதில் முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோ. அட் த சேம் டைம் அவர் மேலே ஒரு கொலை முயற்சி நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப, ஒருவேளை அது கொலை முயற்சியோடு முடிஞ்சிருச்சு, தவறுதலாக ஏதாவது நடந்துருந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு அடுத்து சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்கள் இல்லாமல் போய்ட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? அப்போது மார்க்கெட் இறங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குல்ல? இல்லை, ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு ரீசன், இதை வச்சு தான் மொத்த மார்க்கெட்டுமே ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் தான். பட் வந்து யூஎஸில் வந்து எலெக்ஷனில் யார் ஜெயித்தாலும் இவர் ஜெயிச்சா அதிகமான சப்போர்ட் கிடைக்கும், இவர் ஜெயிக்கலைன்னா ஓரளவுக்கு சப்போர்ட் இருக்கும். பட் வந்து எப்போ வந்து பிட்காயினை வந்து யூஎஸ்னுடைய மார்க்கெட்டில் ETF-ஆக எடுத்துகிட்டு வந்துட்டாங்கனாவே அப்போவே வந்து சப்போர்ட் வந்து இருக்குன்னு தான் அர்த்தம். பட் இவர் வந்ததுன்னா இன்னும் ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதர்வைஸ் வந்து கொஞ்சம் தள்ளி போகும். அதுதான் ரீசனாக இருக்குமே ஒழிய மற்றபடி எந்த பிரசிடென்ட் வந்தாலுமே இதை சப்போர்ட் பண்ணி தான் ஆகணுன்ற சூழ்நிலை இருக்குது. ஓகே, இந்த இன்சிடென்ட்னால கிரிப்டோ கரன்சியில் பர்டிகுலராக பிட்காயின் ஏறுனுச்சு அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி பிட்காயினோட சேர்ந்து சில காயின்களும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஸோ பிட்காயினோட சேர்ந்து என்ன காயின்ஸ் எல்லாம் இதில் கொஞ்சம் அதிகமாக ப்ராஃபிட் பார்த்துருக்கு? அதாவதுங்க, எப்போவுமே வந்து பிட்காயின் வந்து ஃபாதர் ஆஃப் கிரிப்டோ கரன்சின்னு சொல்லுவாங்க. பிட்காயினுடைய குரோத்தை பொறுத்து தான் மற்ற காயின்கள் எல்லாமே ரியாக்ட் ஆகும். பிட்காயின் வந்து உங்களுக்கு விலை ஏறுச்சு அப்படின்னு சொன்னால் மற்ற எல்லா காயின்களுமே விலை ஏறும். பிட்காயின் விலை இறங்குச்சுன்னு சொன்னால் மற்ற எல்லா காயின்களுமே விலை இறங்கும். ஆகையால் பிட்காயின் ஏறினதுனால இந்த காயின் தான் விலை ஏறிட்டுலாம் சொல்ல முடியாது, எல்லா காயின்களுமே விலை ஏறிச்சு. பிட்காயினை தொடர்ச்சியாக எல்லா காயின்களுமே விலை ஏற ஆரம்பிச்சது. பிட்காயின் தான் மெயின். அதனுடைய குரோத் வச்சு, அதனுடைய ஏற்றத்தை வச்சு தான் மற்ற காயின்களில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாகும். ஸோ பிட்காயின் வந்து உயருது அப்படின்ட்டு எல்லா காயின்கள்லையும் பையர்ஸ் வந்து அதிகமாக வாங்க ஆரம்பிப்பாங்க. அதனால் மற்ற காயின்கள் எல்லாமே ஏறும். பர்டிகுலராக இந்த காயின் தான்ன்றது கிடையாது, கிரிப்டோ கரன்சியில் இருக்க எல்லா காயின்களுமே ஏற ஆரம்பிச்சது. ஈவன் மீம்ஸ் காயின் சொல்லுவாங்க, அது மீம்ஸ் காயின் கூட ஏற ஆரம்பிச்சது. மீம்ஸ் காயின்கெலாம் ப்ராஜெக்டே இருக்காது, பட் பிட்காயின் ஏறிச்சுன்னா மீம்ஸ் காயின் கூட வந்து மேலே ஏறிட்டு தான் வரும்.
ஸோ அதனால் பிட்காயின் தான் மெயின்றதுனால அதனுடைய தொடர்ச்சி எல்லா காயின்களும் ஏறும். ஓகே, 2023க்கு அப்புறமா கிரிப்டோ கரன்சி ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வச்சு இந்த வருஷம் இறுதிக்குள்ளார $1,00,000 டச் பண்ணிடும் அப்படின்னு பைக்கான் ஆய்வாளர்கள் இவங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. $1,00,000 டச் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிள் இருக்கா? $1,00,000 கண்டிப்பாக வந்து டச் பண்ணும், அதில் எந்தவித சந்தேகமே கிடையாது. இது வந்து பைக்கான் சொல்கிறதுக்கு முன்னாடியே கிரிப்டோ கரன்சியில் ஈடுபடுறவங்க, கிரிப்டோ கரன்சி முதலீட்டாளர்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்போ வந்து யூஎஸில் வந்து இடிஎஃப் வந்து அலோவ் பண்ணாங்களே அப்போவே வந்து இதனுடைய ரேட் வந்து $1,00,000 வந்து வரும் அப்படின்றது எல்லார் மத்தியிலையும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய கம்பெனிஸ், நிறைய பேங்க், மைக்ரோசாஃப்ட்வேர் கம்பெனிலாம் பிட்காயினை நிறையவே ஹோல்டு பண்ணுறாங்க. சாம்சங்லேருந்து பெரிய பெரிய கம்பெனிஸ், சாஃப்ட்வேர் கம்பெனிஸு, நிறைய பேங்க்கே வந்து இதை வாங்கி ஹோல்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகையால் வந்து இது $1,00,000 கிடையாது, $1,00,000 தாண்டியே போகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, பைக்கான் ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா $1,00,000 டச் பண்ணும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான விஷயத்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஜெரோதாவோட சிஇஓ நிதின் காமத் என்ன சொல்லியிருக்காருன்னா, கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, அது மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு இருக்காங்க. ரெண்டுமே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ இவர் என்ன ரீசன்னால அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு? ஆக்சுவலாக அவருக்கு வந்து இன்னும் ஓப்பனாக சொல்ல போனால் இன்னுமே அந்த டெக்னாலஜியில் ஒரு முழுமையாக அதில் ஈடுபடலைன்னு தான் அர்த்தம். ஏன்னா அவர் ஒரு செக்டாரில் இருக்கார், ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறதுனால அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சியை பற்றி அவங்க முழுசாக புரியாமல் சொல்லக்கூடிய வார்த்தைகள். இதுக்கு உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, இது வந்து ஆபத்துன்னு சொன்ன பல பேர், ஈவன் விசா கார்டு, பேபால், ஜேபி மார்கன் அவங்க கூட வந்து ஒரு காலத்தில் வந்து பிட்காயின் 0 ஆகிடும் அப்படின்னு சொன்னவங்க தான். பட் இப்போ அவங்கெல்லாம் எப்படி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் கிரிப்டோ கரன்சி கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்க, ஒரு 10% 20% ஹோல்டு பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு மாறிட்டாங்க. ஸோ விசா வந்து கிரிப்டோ கரன்சிலாம் ஒரு கரன்சியே இல்லைன்னு சொன்னவங்க இப்போ விசா வந்து கிரிப்டோ கரன்சியை உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. கிரிப்டோ கரன்சி மூலிமா நீங்கள் விசா கார்டில் வந்து வெளிநாடுகளில் ட்ராப் பண்ணலாம். ஸோ அதே போல் பேபால் வந்து கிரிப்டோ கரன்சியில் யாருமே இன்வெஸ்ட் பண்ணவே வேண்டாம்னு சொன்னவங்க தான் இன்றைக்கி அவங்களுமே அதுக்குள்ளே வர்றாங்க, அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சொன்னவங்களாம் மாறிக்கிட்டே வர்றாங்க. அதனால் இவங்களுமே நிச்சயமாக இன் ஃபியூச்சரில் வந்து மாறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே, நிதின் காமத் அப்படிங்கிறவர் ஒரு தனிப்பட்ட நபர், அவருக்கு அந்த அளவுக்கு இதோட நாலேஜஸ் எடுத்துக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. இந்தியன் ரிசர்வ் வங்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட்னால உலகத்தில் ஒரு நிதி நெருக்கடி ஏற்படும் அப்படின்னு இருக்கு. ஒரு தனி மனிதன் சொன்னதை விட்டுருவோம், ஒரு இந்தியன் ரிசர்வ் வங்கி இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கப்போ அதை எப்படி எடுத்துக்கிறது? சார், ரிசர்வ் பேங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சென்ட்ரல் பேங்க் அத்தாரிட்டி தான், அவங்க வந்து ஒரு சென்ட்ரல் தான். இப்போ கிரிப்டோ கரன்சி இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இங்கே வந்து சென்ட்ரல் அத்தாரிட்டியே தேவையில்லை, அவங்களுக்கு சென்ட்ரல் அத்தாரிட்டிக்கு எகெயின்ஸ்டாக தான் இந்த கிரிப்டோ கரன்சி ஃபங்க்ஷனே நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஆகையால் வந்து அவங்களுக்கு எதிரான ஒரு கரன்சி வரும்போது அதை எதிர்க்க தான் செய்வாங்க. பட் நாளடைவில் அது போக போக கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து யூஎஸில் அந்த மாதிரி சொன்னவங்க தானே எப்படி வந்து அவங்க ஸ்டாக் மார்க்கெட்லேயே வந்து பண்ணாங்க. இதே இந்தியாவில் நீங்கள் ஃபியூச்சரில் வந்து பார்க்கலாம், இந்திய மார்க்கெட்டில் பிட்காயின் வந்து இடிஎஃப்ஆ உள்ளே வர்றதுக்கு நிறையாவே பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ ரிசர்வ் பேங்கை பொறுத்தளவுக்கு இப்போ இல்லை, அவங்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. எப்போ வந்து பிட்காயின் 2010 வர ஆரம்பிச்சதோ அப்போதுலேருந்து அவங்க எகென்ஸ்டாக தான் இருக்கிறாங்க. பட் பிட்காயின் வளர்ந்துக்கிட்டு தான் வருது, அதுக்கான வர்த்தகம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்தியா மட்டும் கிடையாது, உலக நாடுகள் எல்லா நாடுகள்லையும் வளர்ந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் இடிஎஃப் கொண்டு வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. யூஎஸ்க்கு அடுத்து யூகேயில் கொண்டு வந்தாங்க, சைனாவில் கொண்டு வந்திருக்காங்க, அடுத்து இந்தியாவிலையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. ஸோ கண்டிப்பாக வந்து அது வளரும். ஆனால் இன்னொரு பக்கம் செபி வந்து கிரிப்டோ கரன்சியை முறைப்படுத்துங்க, இது முறைப்படுத்துறதுக்கு அமெரிக்காவோட சப்போர்ட் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு க்ரீன் சிக்னல் கொடுத்துருக்கு. அட் த சேம் டைம் பிரபலங்கள் இந்த கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடாக எதுவும் ஆக்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருக்கு. ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு பிரபலங்கள் இதில் ஆக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா ஏதோ ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு இல்லையா? என்ன ரீசன்னால? ஆக்சுவலாக வந்து பிரபலங்கள் நடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி, அந்த ஸ்டேட்மெண்ட் வந்தது 3 இயர்ஸ்க்கு முன்னாடி. என்எஃப்டின்னு ஒரு கான்செப்ட் வந்துச்சு. இந்த என்எஃப்டியில் வந்து நிறைய பேர் வந்து நடிக்க ஆரம்பித்தாங்க. என்எஃப்டின்றது ஒரு டிஜிட்டல் அசட் மாதிரி அது. ஸோ அதை நிறைய பிரபலங்கள் வந்து என்எஃப்டியை கிரியேட் பண்ணி அதை சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆகையால் வந்து அதை முறைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக வந்து யாரும் நடிக்கக்கூடாதுன்னு சொன்னது ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. செபி வந்து கிரிப்டோ கரன்சியை வந்து எடுத்து ஒழுங்குமுறை பண்ணலாம், ரெகுலேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கிறது இப்போ ரீசெண்டாக ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி. ஸோ ஆகையால் அவங்க அந்த மனநிலைமையிலேருந்து இப்போ மாறி இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம்தான். அப்போ நடிக்கக்கூடாதுன்னு சொன்னவங்க இன்னைக்கு அதவே வந்து நாங்கள் ரெகுலேட் பண்ணுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் இந்த இமிடியேட் செட்டில்மெண்ட் கிரிப்டோ கரன்சியில் வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயமா படுது.
ஆகையால வந்து நம்ம இதை ரெகுலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி பெருசாக டேக்ஸ் அப்படிங்கிறது கிரிப்டோ கரன்சியில் இல்லாமல் இருந்துச்சு. இடையில சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க, கிரிப்டோ கரன்சினால் கிடைக்கிற வருமானத்துக்கு 30% டேக்ஸு ப்ளஸ் இதை விற்கிறது மூலமாக கிடைக்கிற பரிவர்த்தனைகளுக்கு 1% டிடிஎஸ் பண்ணணும் அப்படின்னு. இந்த 2 விஷயத்தை பண்ணினதுனால இப்போது அதோட முதலீட்டாளர்களுக்கு இது மேலே பெருசாக ஒரு ஆர்வம் குறைஞ்சிட்டதா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கா? எஸ், உண்மை. நீங்கள் சொல்கிறது வந்து கரெக்டு தான். அதாவது 30% டேக்ஸ் 1% டிடிஎஸ் இல்லாத போது நிறைய பரிவர்த்தனைகள் நடந்தது, நிறைய டிரான்சாக்ஷன் கிரிப்டோவில் நிறைய பேர் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. 30% டேக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்த உடனே அதாவது ஒரு புது யூஸராக வர்றவங்கெல்லாம் வந்து யோசிக்க ஆரம்பித்தாங்க. அண்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய யூஸரில், அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக இன்வெஸ்டர் இருப்பாங்க, அதாவது தொடர்ச்சியாக வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கவங்க இல்லாமல் எப்போவாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்த பிறகு அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குறைய ஆரம்பிச்சது. தொடர்ந்து கிரிப்டோவில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க, தொடர்ந்து முதலீடு பண்ணுறவங்கெல்லாம் இந்த மாதிரி டேக்ஸ் வந்து 30% டேக்ஸ் வந்து இந்தியா கவர்மெண்ட் போட்டாங்க அப்படின்னோடனே இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே வந்து இந்தியாவில் பண்ண வேண்டாம், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சில் வந்து 30% டேக்ஸ் கிடையாது, 1% டிடிஎஸ் கிடையாது, நம்ம வந்து ப்ராஃபிட்டை மட்டும் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சை தேடி இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் அதுக்குமே இந்திய கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் எல்லாத்தையுமே பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சிலையும் இப்போது பரிவர்த்தனை பண்ண முடியாது. ஸோ ஒன்லி சான்ஸ் 30% டேக்ஸ் வந்து கட்டி தான் ஆகணும். நீங்கள் பை பண்ணும்போது வந்து உங்களுக்கு 1% டிடிஎஸ் கிடையாது, பட் நீங்கள் செல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா 1% டிடிஎஸ் உண்டு. என்னையை பொறுத்தளவுக்கு நமக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா அதில் 30% டேக்ஸ் கட்டுறது ஒன்றும் தப்பே கிடையாது. மற்ற செக்டாரை விட, ஒரு ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், கமாடிட்டி மார்க்கெட்டாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் விட உங்களுக்கு இதில் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்கிறதுனால தான் கவர்மெண்ட் வந்து 30% டேக்ஸ் போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் இது அதிகமான ஒரு இது தான். பட் நிறைய எக்ஸ்சேஞ்சு நடத்துகிறவங்க எல்லாருமே இதுக்கான ஒரு கோரிக்கையை வந்து வச்சுருக்குறோம், கவர்மெண்ட்டிட்ட கோரிக்கை வச்சுருக்கோம், 30% டேக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அவங்க நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆன பிறகு அதை பற்றி திங்க் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மேபி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தடுத்த வருடங்களில் இந்த 30% டேக்ஸ் வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த நியூஸ் ஆச்சரியமா இல்லை அதிர்ச்சியா அப்படின்லாம் தெரில. இது வரைக்கும் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ண பர்சன்ஸ் அப்படின்னு இருக்காங்க இல்லையா, இந்த டோட்டல் பர்சன்டேஜில் 10%, அதாவது 19 லட்சம் பெண்கள் இதில் முதலீடு பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அதுலேயும் இளம் பெண்கள் இதில் முதலீடு பண்ணிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஒரு ஷேர் மார்க்கெட் பக்கம் அப்படிங்கிறப்ப பெருசாக லேடிஸ் நம்ம பார்க்குறதில்ல, பெண்களை பார்க்குறதில்ல. மியூச்சுவல் ஃபண்டில் கூட இன்வெஸ்டர்ஸோட டோட்டல் பர்சன்டேஜில் பார்த்தோம்னாக்க பெண்கள் மிக குறைவாக இருக்கிறாங்க. ஆனால் இதில் 10% வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. என்ன ரீசன்னால பெண்களோட படையெடுப்பு இதுக்குள்ளார வரும்? கரெக்ட். அதாவது இது வந்து பெண்கள் மட்டும் இல்லை, இன்னுமே ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யங்ஸ்டர்ஸ் குறிப்பாக வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்து இதை பண்ணுறாங்க. ஆக்சுவலி இப்போ நாங்கள் வந்து பெங்களூர் இந்த கிரிப்டோக்கான இது கான்ஃபரன்ஸ்லாம் நிறைய இடத்துல நடக்கும். அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து பெங்களூர், டெல்லி, பாம்பே இங்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து இருப்பாங்க. பெங்களூரில் ஒரு சொலானா செயின் வந்து ஒரு ஹேக்தான் வந்து பண்ணாங்க. கிட்டத்தட்ட 1500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாமே லேப்டாப்பை வச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. ஸோ இதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, லேடிஸ் வந்து இந்தளவுக்கு இன்வால்வ் பண்ணுறதுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தளவுக்கு இன்வால்வ் பண்ணுறதுக்கும் என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, டெக்னாலஜி வந்து இது ஒரு வித்தியாசமான டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு இல்லத்தரசிகளுக்கு வீட்டில் இருந்தபடியே அவங்க ஒரு ஆன்லைன் மூலிமா ஜஸ்ட் ஒரு மொபைலில் அவங்களால ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ப்ராஃபிட்டை வந்து எடுக்க முடியுது. மற்ற மார்க்கெட்டில் எல்லாம், மற்ற ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் ஃபார்மாலிட்டிஸ் வந்து ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் வந்து இருக்குது. இங்கே நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாவே வித்தின் 30 மினிட்ஸில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ட்ரேட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா வித்தின் ஒரு 1 ஹவரில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறதா இருந்தாலும் 1 ஹவரில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். வித்ட்ரா பண்ணுறதா இருந்தாலும் 1 ஹவரில் வந்தால் எல்லாமே மற்ற மார்க்கெட்டை விட ஈஸியாக இருக்கிறதுனாலையும் டெக்னாலஜி வந்து பிடிச்சிருக்கிறதுனாலையும் நிறைய பேர் வந்து இதில் ஸ்டூடெண்ட்ஸ், லேடிஸ், எஸ்பெஷலி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நிறைய பேர் வந்து இதில் ஈடுபட்டு நல்ல பணம் ஏர்ன் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இதுதான் ரீசன். அது மாதிரி கிரிப்டோ கரன்சி பரிவர்த்தனைகள் அப்படிங்கிறது இந்திய சட்டத்தின்படி சட்டவிரோதமானது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரிசா உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. இதே தீர்ப்பு அப்படிங்கிறது இந்தியா முழுமைக்கும், அதுலேயும் பர்டிகுலராக தமிழ்நாடுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஆக்சுவலாக வந்து இது 2020 சுப்ரீம் கோர்ட்டே கொடுத்துட்டாங்க இந்த தீர்ப்பை. அவங்க வந்து என்னென்னா 2020க்கு முன்னாடி, 2018க்கு முன்னாடி ரிசர்வ் பேங்க் வந்து இந்த மாதிரி பரிவர்த்தனைகள், கிரிப்டோ பரிவர்த்தனைகள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேங்க்குக்கெல்லாம் ஒரு தடை ஒன்று போட்டாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்தளவுக்கு கிரிப்டோ பரிவர்த்தனைகள்
சட்ட விரோதமானது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் எப்போவோ இதுக்கான கிரீன் சிக்னல்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அதனால் 2023 ஒரிசா கொடுத்தது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டே எப்போவோ வந்து கொடுத்துட்டாங்க. இது நாட் ஒன்லி ஒரிசா, ஒவ்வொரு ஸ்டேட் வைஸெல்லாம் கிடையாது, ஆல் ஓவர் இந்தியாவுக்கு கிரிப்டோ பரிவர்த்தனைகள் பேங்க் மூலிமா நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறது சட்ட விரோதமானது அல்ல, 100% லீகலானது அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. நீங்கள் இதுலேருந்து ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இப்போ ஒரு போதைப் பொருள்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து 30% டேக்ஸ் 1% டிடிஎஸ் போடுவாங்களா? போட மாட்டாங்க. ஸோ கிரிப்டோக்கு 30% டேக்ஸ் 1% டிடிஎஸ் போடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஸோ அது வந்து சட்டப்பூர்வமானதுனால தான் அதை அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இது கோர்ட் வந்து ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான். இதில் வந்து ஆச்சரியப்படுறதுக்கோ இல்லை வருத்தப்படுறதுக்கோ ஒன்றுமே கிடையாது. இது வரைக்கும் கிரிப்டோ கரன்சிக்கு கேஒய்சி அப்படிங்கிறது ஒன்று இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போது கேஒய்சி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையும் அந்த கேஒய்சியில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஒரு 5 இயர்ஸுக்கு நீங்கள் கம்பல்சரி பாதுகாப்பாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கேஒய்சியை ஃபாலோ பண்ணி கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வருவாங்களா? நீங்கள் சொல்கிறது வந்து கரெக்டான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா 2023 மார்ச்சுக்கு முன்னாடி கேஒய்சி இல்லாமல் தான் எல்லாருமே வந்து கிரிப்டோ வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க, பரிவர்த்தனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. மார்ச் 2023 கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டாகவே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த எக்ஸ்சேஞ்சாக இருந்தாலும் கேஒய்சி இல்லாமல் அவங்க கிரிப்டோ பரிவர்த்தனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கேஒய்சி மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இனிமே சில டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு 5 lakhsக்கு மேலே வந்து பரிவர்த்தனை பண்ணுறீங்க, 10 lakhsக்கு மேலே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன, ஸோ எங்கேருந்து வந்து உங்களுக்கு பணம் வருது, எதுக்காக கிரிப்டோவில் நீங்கள் வந்து வர்த்தகம் பண்ணுறீங்க அப்படின்ற கொஸ்டின்ஸ்லாம் வந்து நிறையா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா கிரிப்டோ கரன்சியில் சட்டவிரோதமான பணம் எதுவும் பரிமாறிடக்கூடாது. ஏன்னா இந்த டெக்னாலஜி வந்து நியூ டெக்னாலஜி, இது வந்து டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும் ஒரு பக்கம். அட் த சேம் டைம்ஸ் வேர்ல்டு வைடாக எங்கே வேணாலும் ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கு பேமெண்ட் வந்து ஈஸியாக அனுப்ப முடியும். ஆகையால் வந்து இந்த கேஒய்சி மூலிமா கவர்மெண்ட் வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு வர்றாங்க. கேஒய்சி கொடுக்கறதுனால இன்னுமே வந்து ஒரு நம்பிக்கை வந்து மக்கள் மத்தியில் கிரிப்டோ மேலே வந்திருக்கு. ஸோ நம்ம முறையான முறையில் தான் வந்து இதை வர்த்தகம் பண்ணுறோம் அப்படின்ற நம்பிக்கை வந்திருக்கு. இதை முறைப்படுத்தணும் அப்படின்னு நிறைய கோரிக்கைகள் வச்சிருக்கிறதோட ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். எஸ், கரெக்ட். நீங்கள் சொல்கிற மாதிரி இது முறைப்படுத்துறதுக்கான இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான். நிறையா எக்ஸ்சேஞ்சில் வந்து கேஒய்சியோட சேர்த்து சில அடிஷ்னல் டீட்டெயிலாம் கேட்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக முறைப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகளில் கவர்மெண்ட் வந்து ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். கிரிப்டோ கரன்சி பற்றிய செய்திகளில் நிறைய நம்ம பார்க்குறது என்னென்னா, கிரிப்டோ கரன்சிக்கும் டெலிகிராமுக்கும் ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது என்னென்னு மக்களுக்கு நிறைய புரியலை. டெலிகிராமுக்கும் கிரிப்டோ கரன்சிக்கும் என்ன தான் சம்மந்தம்? ஆக்சுவலாக வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 200 to 250 people தான் வந்து குரூப் வந்து ஆட் பண்ண முடியும். பட் இதே வந்து டெலிகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லேக்ஸ் கணக்கில் வந்து குரூப்பில் ஆட் பண்ணலாம். கிரிப்டோ கரன்சி சோசியல் மீடியா மூலிமா தான் ப்ராப்ளமே ஆச்சு. ஸோ இந்த சோசியல் மீடியாவில் ஒரு ஃப்ரெண்ட்லி யூஸராக எல்லா விதத்துலேயும் சப்போர்ட்டாக இருக்கக்கூடியது வந்து டெலிகிராம்ன்றதுனால கிரிப்டோ இன்வெஸ்டர், கிரிப்டோவுடைய கம்யூனிட்டி எல்லாமே வந்து டெலிகிராமுக்கு வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டெலிகிராமில் வந்து இப்போ நான் ஒரு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சோ இல்லை வந்து கிரிப்டோ கரன்சி ஒரு காயினோ வந்து அவங்க கிரியேட் பண்ணுறாங்க, அந்த கம்யூனிட்டியை டெவலப் பண்ணணும்னு சொன்னால் மற்ற சோசியல் மீடியாவோட டெலிகிராம் வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. நீங்கள் 1 lakhல எவ்வளோ லட்சங்கள் வந்து வேணாலும் ஆட் பண்ணிட்டே மெம்பர்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஈஸியாகவும் இருக்கும். ஒரு மீட்டிங்கே நீங்கள் கண்டக்ட் பண்ணுறதா இருந்தாலும் டெலிகிராமில் ஈஸியாக வந்து மீட்டிங் கண்டக்ட் பண்ண முடியும். ஒரு குரூப்பை வச்சு ஈஸியாகவே வந்து பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம்லேயே வந்து ஓன் வேலெட்டே இருக்குது. எப்படி வந்து மற்றதில் ட்ரஸ்ட் வேலெட், மெட்டாமாஸ்க்னு ஒரு வேலெட் இருக்கோ அதே போல் டெலிகிராமுக்குன்னு ஓன் வேலெட் இருக்குது. டெலிகிராம் வந்து ஒரு ஓன் காயினே பண்ணாங்க, ஓன் செயினே வச்சுருந்தாங்க. அதுக்கு பேர் வந்து டான் நெட்வொர்க்குன்னு சொல்லிட்டு TON. இப்போ அந்த காயின் வந்து ரொம்ப நல்லாவே ட்ரெண்டிங்காக வந்துக்கிட்டு இருக்கு. பட் இப்போ டெலிகிராம் வந்து அதை மேனேஜ் பண்ணலை. அது ஒரு தேர்ட் பார்ட்டி தான் அந்த காயினை மேனேஜ் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கும் இவங்களுக்கும் மறைமுகமான சப்போர்ட் வந்து இருக்குது. டெலிகிராமுக்கும் அவங்களுக்கும் ஒரு மறைமுகமான சப்போர்ட் இருக்குது. டெலிகிராம் வந்து கிரிப்டோ கரன்சிக்கு ஃப்ரெண்ட்லி யூஸராக இருக்கக்கூடிய ஒரு சோசியல் மீடியான்றதுனால நிறைய பேர் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க. சோசியல் மீடியா மூலமாக வளர்ந்தது தான் கிரிப்டோ கரன்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே சோசியல் மீடியானால தான் கிரிப்டோ கரன்சிக்கு ஒரு பேட் இம்ப்ரெஷன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதிகபட்சமான முறைகேடுகள் நடந்தது அப்படின்னா இந்த சோசியல் மீடியா மூலமாக தான் வருது. இந்த மாதிரியான முறைகேடுகள் கிரிப்டோ கரன்சியில் நடக்கிறதுலேருந்து நாம் எப்படி தற்காத்துக்கலாம்? எஸ், அதாவது வந்து கிரிப்டோ கரன்சியில் மோசடிகள் வந்து பல விதங்களில் வந்து கொண்டு வர்றாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வேர்ல்டு வைடாகவே இன்னும் அதை வந்து ரெகுலரைஸ் பண்ணலை. யார் வேணாலும் காயினை வந்து கிரியேட் பண்ண முடியும்.
அந்த ஒரு ஸ்டேஜ் தான் இருக்குது. ஸோ அப்படி யார் வேணாலும் கிரியேட் பண்ணுற காயினை அவங்க சோசியல் மீடியா மூலிமா நிறைய ப்ரொமோட் பண்ணாங்கன்னு சொன்னால் நிறைய பேர் அதை நம்பி முதலீடு செய்து கடைசியாக அது வந்து ஸ்கேமாகவே முடியுது. ஆகையால் நம்ம வந்து கிரிப்டோவில் முதலீடு பண்ணணும் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் எஃப்ஐயூவில் நம்ம இந்திய நாட்டை பொறுத்தளவுக்கு ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் ரிஜிஸ்டர் பண்ண ஒரு எக்ஸ்சேஞ்சை தேர்ந்தெடுத்து அந்த எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய காயின்களில் முதலீடு பண்ணிங்கன்னா நல்லது. தெரியாத புதிதாக வந்த காயின்களில் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய டாப் 100, டாப் 200, டாப் 300 காயின்ஸ் வரைக்கும் நல்ல காயின்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த காயின்கள்லாம் ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஓவர் வியூ பார்த்துட்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணோன்னா நம்ம ஸ்கேம்லேருந்து தப்பிச்சிடலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய காயின்ஸ் அப்படின்னு புதுசாக எடுத்துகிட்டு வராங்க. ஒரு பேஸ்க்கு ரொம்ப லோ ப்ரைஸஸில் ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. அந்த மாதிரியான காயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் மூலமாகவும் சரி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாகவும் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரியான ஒரு லோ ப்ரைஸில் உள்ள அந்த காயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரைட் ஆப்ஷனாக இருக்கும். ஆக்சுவலாக லோ ப்ரைஸாக இருக்கட்டும், ஹை ப்ரைஸாக இருக்கட்டும், அது வந்து முக்கியம் கிடையாது. நீங்கள் எந்த காயினில் இன்வெஸ்ட் பண்ணாலும் அதை வந்து நம்ம ப்ராஜெக்ட் பேஸாக வந்து பார்க்கணும். அந்த காயின் வந்து எதுக்காக கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கு யூஸ் கேஸ் என்ன பர்பஸ்க்காக அந்த காயின் வருது, வேர்ல்டு வைடாக எவ்வளோ பேர் வந்து அதை பார்க்குறாங்க, வாங்குறாங்க, அதுக்கான பேக்ரவுண்டு என்ன அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணணும். இப்போ ப்ராஜெக்டே இல்லாத சில காயின்லாம் வந்து மீம் காயின் சொல்லுவாங்க. அந்த மீம்ஸ் காயின் கூட வந்து இன்றைக்கி பெரிய லெவலில் நல்ல ஒரு ரிசல்ட் எல்லாம் கொடுத்துருக்கு. ஸோ ஆகையால் உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியரான காயின் ஏற்கனவே மார்க்கெட்டில் வந்து ஒரு 3 years 4 yearsஸாக வந்து அந்த காயின் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா கொஞ்சம் அதிகமான முதலீடு வந்து பண்ணலாம். ரொம்ப கம்மியாக ஒரு காயின் வருது, என்னால் அதை சரியாகவே அனலைஸ் பண்ண முடியலன்னா ஒரு மினிமம் ரிஸ்க் வந்து நம்ம ஒரு 200, 300, 500க்குள்ளே அந்த மாதிரி காயின்களை வாங்கி வைக்கலாம். அதுவுமே நீங்கள் அனலைஸ் பண்ண பிறகு நீங்கள் வந்து வாங்குறது நல்லது. கிரிப்டோ கரன்சி பற்றி இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது. நம்ம தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் இதை பற்றி பேசுவோம். இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி சார். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.